சோவியத் யூனியனை வல்லரசாய் வளர்த்தெடுத்த ஜோசப் ஸ்டாலின் மறைந்த தினம் இன்று. 1878ஆம் ஆண்டில் பிறந்தவர் ஜோசப் ஸ்டாலின். இளம் வயதிலேயே கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதனோடு பயணிக்க ஆரம்பித்தவர். தன் கடின உழைப்பால் படிப்படியாக முன்னேறி சோவியத் யூனியனின் அதிபராக முன்னேறியவர். அவருடைய தலைமையின் கீழ் தான் சோவியத் யூனியன்கிறது ஒரு மிக பெரும் வல்லரசா உருவெடுத்துச்சு. ஜெர்மனிக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருந்த ஒப்பந்தத்தை ஜெர்மானியர்கள் மீறினப்போ ஜெர்மனியை அழிக்கணும் முடிவு பண்ணார். அதன் விளைவா நேச படைகளோட சேர்ந்து 2ஆம் உலக போர்ல குதிச்சது சோவியத் யூனியன். ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில செயல்பட்ட அந்த ரெட் ஆர்மிங்கிறது பெர்லினை சீக்கிரமா அடிபணிய வச்சது. அந்த வகையில பார்த்தா சோவியத் யூனியன் உள்ள கால் வைத்ததற்கு பிறகுதான் 2ஆம் உலக போருங்கிறதே முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மிக பெரும் தொழில்துறை புரட்சியை செய்து சோவியத் யூனியனை வல்லரசாக மாற்றினார் ஸ்டாலின். ஆனா அதே சமயத்துல உலகிற்கு மறைக்கப்பட்ட கருப்பு பக்கங்களும் சிகப்பு பக்கங்களும் அவருடைய வரலாற்றில் இருக்கு. சோவியத் யூனியனை சுற்றி இரும்பு திரை போட்டு மறைத்தார். அவருடைய தவறான பாலிசிகளால கொடூரமான பஞ்சம் உருவாகி பல மக்களை பலிகொண்டது. தனக்கு எதிராக பேசினவர்களை கொன்று குவித்ததுன்னு அவருடைய மறுபக்கம் குரூரமானது. சோவியத் யூனியன் வல்லரசாய் வளர்வதற்கு அடித்தளம் அமைத்து தந்த ஜோசப் ஸ்டாலின் 1953ஆம் ஆண்டு மறைந்த தினம் இன்று.